வணக்கம் +2 மாணவர்களே. இன்று நடந்து முடிந்த உங்களுடைய தமிழ் பாடத்தை நல்லா எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். பொறுத்துக: சேரன் வில், சோழன் புலி, பாண்டியன் மீன், சங்ககால பசும்பொன் பாண்டியன் யானை. எனவே ஆப்ஷன் 1 ஆ சரியான விடை. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது கரெக்டான விடை. பிறகு ஒரு நாள் கோடை கவிதையின் ஆசிரியர் சரியான விடை. ஐயப்ப மாதவன். உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது சரியான விடை. சிலப்பதிகாரம். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க சரியான விடை. கடுக்காய். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் சரியான விடை. புதுமைப்பித்தன். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சரியான விடை. திருக்குறள். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இந்த படம் கொடுக்கப்பட்ட படம் தேரில் அச்சாணியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பது சரியான விடை. பொறுத்துகளை ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களை வச்சுட்டு நம்ம அதை எழுதினது என்னன்னு பார்க்கணும். எழுதியவர் யார் என்று பார்க்கணும். பாரதியார் பாஞ்சாலி சபதம், பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, கவிமணி மருமகள் வழி மான்மியம், கண்ணதாசன் இயேசு காவியம். ஸோ சரியான ஆப்ஷன் ஆ. ஈரடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. பூத்த மலர் ஒன்று பறக்கிறது சரியான விடை. வண்ணத்துப்பூச்சி. குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக. சிறுகதை ஆசிரியர். முதல் பாதி நவீனம். ஸோ முதல் பாதி நவீனம் என்பது புதுமையை குறிக்கும். ஸோ புதுமைப்பித்தன் சரியான விடை. புதுமைப்பித்தன். அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம் என்ன? ஈசல். இலக்கண குறிப்பு தருக. வேர்வை வெள்ளம் உருவகம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வினாக்கள் 2 மார்க் மதிப்பெண் மறக்கக்கூடியதற்கு நான் கொடுத்ததே வந்துருக்குது. அதுக்கப்புறமா விரிவு பேர் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாய் கொண்டோம் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார், இதுவும் நான் சொன்னது வந்திருக்கு. ஓமை தொடராக சொற்றொடாக மாற்றுக. அச்சாணி இல்லாத தேர் போல அல்லது உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதுவும் நான் கொடுத்ததே வந்திருக்கு. மயங்கொலி சொற்கள் விளை விழை அல்லது கலை கழை, இதுவும் நான் சொன்னதுதான் வந்திருக்கு. அப்புறமா புணர்ச்சி விதியில செம்பருதி, இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன், அது வந்திருக்கு. ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பினம் தருக. வந்து இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன், அதுதான் வந்திருக்கு. நாலு மார்க் கொஸ்டின்ல ஒருமுக ஏணி கரந்துரல் ஏணி விளக்குக, இது நான் சொல்லியிருக்கிறேன், அது வந்திருக்கு. அதுக்கப்புறமா 4 மார்க் கொஸ்டின் இதில் மணந்தகம் விளக்குக வந்திருக்கு. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புறப்படுத்துக, இதுவும் வந்திருக்கு. அணிகளில் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அல்லது அன்பு மரணம் உடைத்த அணியின் வாழ்க்கை பண்பும் பயணம் அது நிரல் நிறை அணி, இது கொடுத்துருக்குறேன், இது வந்திருக்கு. வாகைத்திணை சான்று தந்து விளக்குக சொல்லியிருக்கிறேன், அதுவும் வந்திருக்கு. பொன்மொழி காஞ்சி துறையை சான்றுடன் விளக்குக, இந்த கேள்வியும் வந்திருக்கு. பாநயம் பாராட்ட எல்லாரும் ஈஸியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோனை முதலெழுத்து ஒன்றி வருவது. பூமி சருகாம், புயலை, இரவில் இரவெரிக்கும், பூ அண்டர்லைன் பண்ணும், இ அண்டர்லைன் பண்ணும். அடிமோனை, சீர்மோனை, பூமி சருகாம் பாளையாம், பூ பா அண்டர்லைன் பண்ணும்.
சீர்மோனை இரவில் இரவலோரோடு இ சீர்மோனை எதுகைன்னு பார்த்தா இரவில் இரவெரிக்கும் ரா இரண்டாவது எழுத்து தோன்றி வருவது எதுகை அடி எதுகை. சீரெதுகை வந்து இரவெரிக்கும் பரிதியை ராரி சீரெதுகை. ஏய்பு வந்து கடல்களாக்குவேன் தென்றலாக்குவேன் பேசுவேன் வீசுவேன் என்று கொண்டு முடிவதால் ஏய்பு நயம் பெற்று வந்திருக்கிறது. அதனால் மைய கருத்து எழுதிடணும். ஈஸியாக நீங்கள் 4 மார்க் எடுத்துடலாம். பழமொழி இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அல்லது ஆணைக்கும் அடி சறுக்கும். நெடுவினா 6 மார்க் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. இது கொடுத்துருக்குறேன் நான். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. இதுவும் இம்பார்ட்டன்ட்ல நான் கொடுத்துருக்குறேன். அதுவே வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் வந்திருக்கு. உரிமைதாகும் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. இதுவும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து வந்திருக்கு. மகற்கு என முடியும் குரலை எழுதுக. மகற்கு என முடியும் குரலும் சொல்லியிருக்கிறேன். அந்த குரல் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து வரும் வீடியோக்களை உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.